சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் நேற்று இரவு 8 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து செம்பிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வராங்க. இந்நிலையில் தான் நேற்று இரவு 8 நபர்கள் தாங்கள் கொலை செய்ததாக அண்ணா நகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் சரணடைந்திருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷ் என்பவரை ஆம்சாங் உதவியோட வெட்டி படுகொலை செய்ததாகவும், இதற்கு காரணமாக ஆற்காடு சுரேஷின் பிறந்தநாள்ல அல்லது இறந்த ஒரு வருடத்துக்குள்ளாக இதுக்கு காரணமாக இருந்த ஆம்சாங்கை கொலை செய்ய வேண்டும் என ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி ஆற்காடு பாலு திட்டம் தீட்டி வந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில தான் கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு காரணமாக இருந்த ஆம்சாங்கை வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக அவருடைய சகோதரர் ஆற்காடு பாலு காவல்துறையிடம் பரபரப்பான வாக்குமூலத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பிறகு அவருடைய சகோதரர் ஆற்காடு பாலுவையும் ஆம்சாங் ஆதரவாளர்கள் மற்றும் சிலர் தொடர்ந்து மிரட்டி உள்ளதாகவும், இதனால பாலு மனைவி பயத்தின் காரணமாக அவரிடம் பிரிந்து சென்றதாகவும் தகவல் இருக்கிறது. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான ஆற்காடு பாலு இதற்கு காரணமாக இருந்த ஆம்சாங் தன்னையே கொலை செய்து விடுவார் என பயந்துதான் முன்னாடியே அவரை கொலை செய்யணும்னு திட்டம் தீட்டி நேற்று இந்த கொலையை அரங்கேற்றி இருக்கிறாங்க. ஆம்சாங்கின் கட்சிக்காரரான தென்னரசு என்பவரை கொலை செய்த வழக்கில் தான் ஆற்காடு பாலு சிறையில் இருந்த போது அவருடன் நட்பா பழகி சிலரை சேர்த்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய உதவியுடன் தான் நேற்று அந்த 8 நபர்களும் ஆம்சாங்கை படுகொலை செய்திருக்கிறாங்க. இதை அவர் காவல்துறையிடமே தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்சாங் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நுண்ணறிவு துறையும் ஒருங்கிணைந்த புலனாய்வு துறையும் 3 முறை செம்பிய காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த தகவலை செம்பிய காவல்துறையினர் பொருட்படுத்தாமல் இருந்ததால இதை கொலை நடந்திருக்கிறது எனவும் அந்த தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. கொலையாளிகள் கடந்த சில நாட்களாக ஆம்சாங் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணிச்சிருக்கிறாங்க. அவர் எப்போதும் தனியா இருப்பார் என்பதை கவனித்து முழுமையா தெரிந்து கொண்டு நேற்று இரவு உணவு டெலிவரி செய்வது போல அந்த பகுதியை சுற்றி வந்திருக்கிறாங்க. நேற்று சுற்றி வரும்போது ஆம்சாங் தனியா இருக்கிறத தெரிஞ்சு கொண்ட அந்த கொலையாளிகள் அவரை சுற்றி வளைத்து வெட்ட ஆரம்பித்து அவர் உயிர் போகிறவரை அங்கேயே வெட்டி அங்கிருந்து தப்பித்து சென்றிருக்கிறாங்க. அவங்க தப்பித்து செல்ற சிசிடிவி காட்சியும் இப்ப தற்போது வைரலாக பரவி வருது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வராங்க. வேற ஏதாவது கோணத்துல இந்த கொலை நடந்திருக்கிறதா, இந்த கொலையில வேற யாராவது தொடர்புல இருக்கிறாங்களா என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வராங்க. அதே போல ஆம்சாங் கொலை செய்யப்பட்டது குறித்து அவருடைய கட்சிக்காரர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் நேற்று இரவு முதலே பல்வேறு சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருக்கிறது, உடனடியாக அதை சரி செய்யணும், இல்லைனா இன்னும் பல தலைவர்கள் உயிர் போகும் என அவருடைய போராட்டத்தில் தெரிவித்து வராங்க.